நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி என்ற மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஸ்க்ரப் டைப்பஸ் பாக்டீரியாவை பற்றியது. இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் பாக்டீரியா ஒரு வகையான ஒட்டுண்ணி. இது பூச்சிகளால் பரவக்கூடியது. இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் பாக்டீரியா மெயினாக ரிக்கட்சியா பாக்டீரியா என்ற ஒட்டுண்ணியின் மூலம் பரவக்கூடியது. இது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பூனை, நாய்கள், இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ், செல்லப்பிராணிகள் மூலமாகவும் பரவக்கூடியது. அது கடிச்சதுன்னா மனிதர்களுக்கும் பரவும். ரெண்டு வகையாக பரவக்கூடியது. ஒன்று ரிக்கட்சியா பாக்டீரியா அந்த பூச்சிகளினால் நம்ம கடிபடும் போது ஒரு வகையில் நமக்கு பாதிக்கப்படுது. ரெண்டாவது செல்லப்பிராணிகள், அதாவது அந்த ரிக்கட்சியா பாக்டீரியா கடித்த செல்லப்பிராணிகள் நம்மளை கடிக்கும் போது ரெண்டாவது வகையில் பரவுது. ஆனால் இது மனிதனுக்கு மனிதன், அதாவது ஹியூமன் டு ஹியூமன் இந்த பாக்டீரியா பரவாது. இந்த பாக்டீரியா முதல் காலங்களில் தோன்றிய காலங்கள் தென்னாசியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய பரவலாக இருந்துச்சு. இப்போ 2021 இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இது பரவலாக காணப்பட்டுச்சு. இப்போ கடந்த காலங்களில் பாண்டிச்சேரியில் கூட இதை காண முடிஞ்சது. இப்போ நவடேஸ் தமிழ்நாட்டில் இது வேகமாக பரவிட்டு இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், சென்னை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மாதிரி எல்லா இடங்களும் பரவலாக இந்த பூச்சிக்கடியினால் இது பாதிப்பு கொடுத்துட்டு வருது. இன்னும் மேலும் பல மாவட்டங்கள்லேயே தமிழ்நாட்டில் இது பரவலாக பெருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். இதில் இந்த பாக்டீரியானால எப்படி இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, மெயினாக தலைவலி, காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் நடுக்கம், சில பகுதிகளில் நெறி கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரியும் போதே இந்த பூச்சிகள் கடிச்சதுனால சொறி, அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் வரும். நம்ம உடனே 24 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனையை அணுகி அங்கே மருத்துவர்கள் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதோட இன்வெஸ்டிகேஷனும் எலைசா மெத்தட்லையும் நிறைய மெத்தடுகள் மூலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்டிருக்குன்னா இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஆன்டிபயோட்டிக்ஸ், அசித்ரோமைசின், இன்னும் நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க ஆன்டிபயோட்டிக்ஸு. அது மூலமாக எடுத்து இதை குணமடையக்கூடியதான். இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இது எங்கே உருவாகுது அப்படின்னா, புதர்மண்டிய இடங்கள், காடுகள், விளைநிலங்கள், அது இல்லாமல் இந்த ட்ரக்கிங் போகிறாங்க பாருங்க, மலையேற்றம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இடங்கள், தலையணை, படுக்கையறை இதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இதையெல்லாம் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னா, மெயினாக விளைநிலங்கள்லையோ புதர்மண்டி இடங்கள்லையோ, அது இல்லாமல் இந்த தலையணை, படுக்கை அறைகளாக சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பாக்டீரியா 0.3 mm சைஸில் தான் ஒரு ஒட்டுண்ணியாக மிக நுண்ணிய கிருமியாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம அழித்து சுத்தமாக இடங்களை, நம்ம இருக்கிற இடங்களை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே முதல்ல இந்த கிருமிகள் இந்த ஒட்டுண்ணிகள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி இது யாருக்கு மெயினாக வரும்னா, இருதய நோய் உள்ளவங்க, அது இல்லாமல் சிறுநீரக கோளாறு உள்ளவங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பத்தாதவங்க, இந்த மாதிரி வயசில் ரொம்ப மூத்தவங்க இருக்கிறவங்களுக்கு கூட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட ஃபெட்டாலிட்டி ரேட் 30%, அதாவது உயிரிழப்பு 30% இருக்குது. அதனால இதை எப்படி நம்ம தடுக்கணும், இதோட வழிமுறைகள் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று அப்படிங்கிறதுனால இது ஒரு 14 நாளைக்கு மேலேயோ இல்லை ஒரு 21 நாள், ஒரு மாதமே ஆயிடுச்சுன்னா கூட இது சீரியஸான நிலைமைக்கு கொண்டு போய் ஒரு உயிரிழப்புக்கான சம்பவங்களை உண்டு பண்ணிடும். அதனால் மக்களே ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மருத்துவமனையை உடனடியாக நாடி நல்ல மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும். நன்றி என்பர்களே.